வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. ஆக்கிரமிப்புகளை அகற்ற திட்டக்குடி மக்கள் எதிர்ப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில் ஆறு, கோவில், ஏரி, நீர்நிலை ஆகிய இடங்கள் உள்ளன. பல இடங்கள் ஆக்கிரமிப்பு உள்ள நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2024-2025 கீழ் ககிலன் குளம் மேம்பாடு மற்றும் புதுப்பிக்கும் பணி 63 லட்சம் மதிப்பீட்டில் திட்டக்குடி நகராட்சி மூலம் பணி நடைபெற்று வருகிறது. அப்போதிருந்த அதிகாரிகள் 10 அடி ஒதுக்கி பணி செய்து கொள்ள சம்மதித்து பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்களை துன்புறுத்தும் வகையில் திமுக நகராட்சி துணைத் தலைவர் பரமகுரு தூண்டுதலின் பேரில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நகராட்சி ஆணையர் முரளிதரன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் வெங்கடேஸ்வரனிடம் இந்த பிரச்சினை சம்பந்தமாக கூறினர். தொடர்ந்து கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மஞ்சுளாவிடம் இந்த பிரச்சினை சம்பந்தமாக பேசி தீர்வு காணும்படி ஆணையிட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. களங்கம் உண்டாக்கணுங்கிறதுக்காக திமுக நகர செயலாளரும் திட்டக்குடி நகராட்சியின் துணைத் தலைவருமான பரமகுரு இந்த கட்சிக்கு களங்கம் வைக்கிற மாதிரி இந்த ஆட்சியை கெட்ட பெரும்பான்மைக்காகவே இதை செஞ்சிட்டு இருக்காரு. இதை நாங்கள் மேலே அவங்களோட கவனத்துக்கு கொண்டு சொல்லுவோம். இதை சரியாக நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டம் செய்யறதா இருக்கோம்.